கும்பகோணத்தில் லோடு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இறக்கி முடிஞ்சது. இப்போ விடிய காலையில் வண்டி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் வெளியே நிப்பாட்டிட்டு வாடகை வாங்கணும் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா எடை போட்டு வந்து இங்கேயே நிப்பாட்டிட்டேன். விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7-8 மணிக்கு வாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பாலத்துக்கு அடியில் நிப்பாட்டி தூங்கியாச்சுங்க. காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் நேராக நம்ம போயிட்டு வாடகை வாங்கிக்கிட்டு நான் இப்போ இங்கே கும்பகோணத்துலேருந்து கடலூருக்கு போகிறேன். கடலூர் போயிட்டு அங்கே லோடு ஏற்றுறதுக்காக அங்கே வர சொன்னாங்க. ஆனால் கன்ஃபார்ம் லோடு கிடையாது, அங்கே போனால் தான் தெரியும் என்ன பொசிஷன். என்ன அங்கேயே ஒரு 4-5 வண்டி நிற்கிது அப்படின்னாங்க. சரி நானும் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. கடலூரில் பார்த்திங்கன்னா கெம்ப்ளாக்ஸ் பவுட்ரு ஏற்றணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கம்பெனி பக்கமாக போய் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. கம்பெனிக்கு வண்டி கொண்டாந்து நிப்பாட்டிட்டு நமக்கு முன்னாடி நிறைய வண்டி நின்றுக்கிட்டு இருந்தது. லோடு பொசிஷனாக ஆகிற மாதிரி எனக்கு ஒன்றும் டவுட் தான். நானும் நிப்பாட்டி பார்த்துட்டு இன்றைக்கி சோழி முடிஞ்சு. கடலூரில் பார்த்தீங்கன்னா நமக்கு லோடு பொசிஷனே ஒன்றும் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க் ஃபுல் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போது திருப்பத்தூர் தேங்காய் லோடு ஏற்றுறதுக்காக வர சொல்லிட்டாங்க. சரி இங்கேருந்து நம்ம எம்டி தான் போய் ஆகணும். டீசல் டேங்க் ஃபுல் பண்ணிக்கிட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் வந்தாச்சுங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா ஏற்றணும். தேங்காய் ஆளுங்க பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டாங்க 6 மணிக்கெலாம். இப்போ கூப்பிட்டு போயிட்டுருக்குறாங்க. இந்த மண்டிக்கு போயிட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா ஏற்றுறதுக்காக போயிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம லோடு ஏற்ற போகிறோம். நமக்கு வண்டிக்கான தேங்காய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 காய் பக்கம் ஏற்றுவாங்க. வண்டியை பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன நவுத்தி விட சொன்னாங்க. வண்டியை நவுத்தி விட்டுட்டு அப்படியே நான் உக்காந்துட்டு இருந்தேன். இப்போ நமக்கு தேவையான லோடு பார்த்திங்கன்னா ஒரு 2 இடத்துல ஏற்றணும். எந்த ஊருக்கு போகிறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே திருப்பத்தூர் TN 83 குஜராத் பாவ்நகர் அந்த ஏரியாவுக்கு தான் போகிறோம். சரி நண்பர்களே, இந்த லோடு ஏற்றி முடியறதுக்குள்ளே மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வந்துடுவான். நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் வண்டி நிப்பாட்டி வண்டி வேலை கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம இப்போ திருப்பத்தூர்லேருந்து கிளம்புவோம். இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றி தார்பை கட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து MRF டயர் வாங்கியிருந்தோம். அந்த புது டயரில் வந்து ஹேர் வந்துடுச்சு இல்லையா, ஹேர் வந்ததால் இந்த டயர் வந்து கிளைமுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வண்டியை பார்த்திங்கன்னா நிப்பாட்டி நான் நாளைக்கு கிளைமுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். சரி வாங்க, லோடு ஏற்றட்டும். ஏற்றி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம கிளம்ப முடியும். ஏன்னா இவங்களே தார்பையெல்லாம் கட்டி விட்ருவாங்க, நமக்கு எந்த வேலையும் இல்லை. அதனால் நான் வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே ரெடி ஆயிடுவாங்க எல்லாம். தேங்காய் பார்த்திங்கன்னா உரிச்சியெல்லாம் ஏற்றுறதில்ல, அப்படியே மட்டையோடய பார்த்திங்கன்னா தேங்காய் லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க தேங்காய் லோடு ஏற்றுறதுக்கு. சைடில் குச்சி வச்சு அப்புறம் கீற்று கட்டி லோடு ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. லோடு பாதி லோடு ஏற்றிட்டாங்க. நான் வீட்டில் இருந்து முன்ன தான் வந்தேன். நான் வந்ததுக்கப்புறம் தான் இந்த குச்சியெல்லாம் வச்சு கட்ட ஆரம்பித்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பிட்டான். அப்படியும் நாளைக்கு தான் போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வண்டி வேலை இருக்குது, டயர் வேலை. அதனால் அங்கே அந்தாண்ட போய் லோடு ஏற்றுறத பார்க்கலாம். இங்கே பார்க்கிங்கில் நிப்பாட்டிருக்கிறோம். இன்றைக்கி வேலை கொஞ்சம், நாளைக்கு வண்டி வேலை. டயரு ஒன்று ஹேரு அதை வந்து கிளைம் பண்ணுறதுக்காக பேசணும். நம்ம செகண்ட் ஆக்ஸில் இருக்கிறது புது டயரு, முதல் நடை தான் ஆகுது, ஒரே நடை தான் ஆகுது வாங்கி. அதை கிளைம் பண்ணுறதுக்காக பேசணும். அதே மாதிரி அலாய்மெண்ட்டு பார்க்கணும். நம்ம டயர்லாம் பாருங்கள் கொஞ்சம் அடிக்குது, சின்ன டைம் திருப்பி பார்த்தாலும் அது கொஞ்சம் தான். அதெல்லாம் கொஞ்சம் அலாய்மெண்ட்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே நம்ம டம்மி வீலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த டயாப்ராம் வந்து கொஞ்சம் ஏதோ வேலை காமிச்சிருச்சு. அதனால் பிரேக் லூஸ் விட்டு வந்துருக்குறோம். நம்ம போன நடை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீலில் புகை வந்துருச்சு, அப்கிரீஸ் பண்ணோம். அப்புறம் ஆயில் சீல் மட்டும் மாற்றி அப்கிரீஸ் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது என்னன்னு கேட்டதுக்கு டயாப்ராம் ஏதோ பிரச்சனை உங்களுக்கு, அது டயாப்ராம் ஊர்லேயே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான். அது வேறு. லோடு ஏற்றிக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ அடுத்த நாள் நான் பார்த்திங்கன்னா பேக்கில் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக கிருஷ்ணகிரி வந்துட்டேன். மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா அங்கேருந்து திருப்பத்தூர்லேருந்து வண்டியை எடுத்துக்கிட்டு நேராக கிருஷ்ணகிரி வந்தோம். அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க.
மூலையில் இருக்குது அதானே அது எல்லாம் உண்டுல ஒரே லோடு எந்த வண்டியும் போகாது. அந்த ஒரு வண்டி எங்கேயாவது கொண்டு போய் ஓரம் கட்டினா தான் நம்ம வண்டி போவோம். எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறுடி அவுட்டர் பைபாஸ் முடித்து போயிட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ மகாராஷ்டிரா பார்டரில் இருக்கிறோம். நவாப்பூர் இடத்துல பாருங்கள், முன்னாடி ஒரு வண்டி அப்செட் ஆகிருக்குது ஆர்டி ஆஃபீஸ்லே கரெக்டாக. இது பாருங்கள், மகாராஷ்டிரா நவாப்பூர் பார்டரில் ஒரு பருத்தி வண்டி. என்னத்தை சொல்கிறது, இந்த இடத்துல வந்து எதுக்கு இவ்வளோ வேகம் வந்திருப்பாங்கன்னு தெரியல. நம்ம டிராஃபிக் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த எக்ஸ்பிரஸில் வரோம். எக்ஸ்பிரஸில் வந்து சிமெண்ட் ரோடு, டயரே தேஞ்சு போச்சுங்க. இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர் இருக்கு. இன்னும் பாவநகர் தான் போகிறோம். இன்னும் எப்படி ஆகிடுது ஏதோ லோடு கீடு இன்னும் சரியில்லான கயிறு மொத்தமாக லூஸ் ஆயிடுச்சு. பாருங்க, குஜராத்தில் நம்ம லோடு இறக்கக்கூடிய பகுதிக்கு பக்கமாக விடிய காலையில் வந்துட்டோம். அவங்க ஃபோன் எடுக்கலை அப்படின்றதுனால ஒரு ஹோட்டலில் விட்டு படுத்தாச்சு. இப்போ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த லொக்கேஷனில் வந்து கூகுள் மேப்பில் போட்டுக்கிட்டு போயிட்டுருக்குறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ பக்கமாக வந்தாச்சுங்க. நம்மளுக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு 2 வீலரில் வரேன் நான், அப்படியே உங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டு நேராக கடையாண்டு போயிடலாம், போய் லோடு இறக்குறது அப்படின்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வீலரில் இப்போ ஃப்ரண்ட்டில் போகிறாரு இல்லையா, இவர் பின்னாடியே போக வேண்டியது தான். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ளே போகணுமா சிட்டிக்குள்ளே. ஆனால் ரொம்பவும் கிரிட்டிக்கலாக வந்து சந்தை தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் தான் இருந்தது. உள்ளேயும் போயிட்டு கிட்டத்தட்ட இப்போ லோடு இறக்கக்கூடிய பகுதியில் அவங்க பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் அவங்க மட்டையோடு வாங்கி அவங்களே உரித்து அவங்க அங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. தார்பை பார்த்திங்கன்னா கழட்டி நிப்பாட்டினோம்னா அவங்க லோடு இறக்க ஆரம்பிப்பாங்க. பாருங்களா, தார்பை கழட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ பாதி வரைக்கும் இங்கே இறக்கிட்டு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னும் பாதி இறக்க வேண்டியது இருக்குது. சரி வாங்க, வண்டி ரிவே சுட்டு நிப்பாட்டிட்டு மொத்தமாக இப்போது இறக்க ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 10,000 காய் இறக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி இறக்கட்டும். லோடு இறக்கின இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் அண்டை நல்ல ஒரு ஃபில்டர் தண்ணி கூலிங்காக போட்டு விட்டுருந்தாங்க. ஒரு கேனில் ஃபில் பண்ணிக்கிட்டு நம்ம லோடு இறக்கி முடிச்சுட்டு அடுத்த லோடுக்கு நம்ம கிளம்பியாச்சு நண்பர்களே. சரி நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்க, வாங்க பயணிக்கலாம்.